ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിക്കற ചതുർവിംശോ അധ്യായ 24வது അധ്യായം. നൈമിഷാരണ്യത്തിലെ സൂതൻ ശൗനകാദികൾക്ക് கதைகளை வர்ணிக்கிறதையாக்கும் புராண கதைகளை வர்ணிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சூதன் செய்யற வர்ணனையில ஆக்கும் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு தேவியோடு மகிமையை வர்ணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூதன் நடுவில் சவனகாதிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்த்தோம். இப்போ ശൗനകാദി മഹർഷികൾ സൂതൻ കിട്ട ഡൗട്ട് കേക്കറ. അതിനാല് ശൗനക ഉവാച നൈമിഷാരണ്യത്തിലെ ഭാഗവത പുരാണ കഥകളെ കേക്കറത്തുക്ക് നടുവില് ശൗനകാദികൾക്ക് ഡൗട്ട് വന്നത് സൂതൻ കിട്ട കേൾവി കേക്കറ. 1வது ശ്ലോകം. തദ കിം അകരോത് രാജാ ചണ്ഡാലസ്യ ഗൃഹേ ഗതാ തദ്ബ്രൂഹി സൂതവർയ ത്വം പൃച്ഛത സത്വരം ഹി മേ. തദഹ കിം അകരോത് രാജാ. சண்டாலனோட கிரகத்துல வந்து சேர்ந்த மகாராஜா அதுக்கப்புறமா என்ன பண்ணினார்? உத்தமனான சூதா, அதாக்கும் இங்க சூதவரியஹா, சூதசிரேஷ்டா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரகம் இருக்கு எங்களுக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பவே என்கிட்ட சொல்லி தருங்கோம் எனக்கு அப்படின்னு சௌனக மகர்ஷி ஆவல் அடக்க முடியாம கேட்கிறார். சௌனகன் தொடங்கின மாமுனிகளாக்கும் நைமிஷாரண்யத்துல உள்ளது. அதனால நம்ம சாதாரணமா சௌனகாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சௌனகன் அப்படிங்கிற மகர்ஷியாக்கும் சூதன் கிட்ட கேள்வி கேட்கறது. எனக்கு இப்பவே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, சொல்லித்தாங்க. 2வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரே கதே விப்ரே ஸ்வபஜோ ஹ்ருஷ்டமானசா விஸ்வாமித்ராய தத்ரவ்யம் தத்வா பத்வா நரேஸ்வரம். விஸ்வாமித்ரன் சண்டாளன் கிட்ட மகாராஜாவை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போனோன்னு சண்டாளன் குஷியாயிட்டு ராஜாவை கட்டி போட்டான் அப்படின்னு சூதன் பதில் சொல்றார். 3வது ஸ்லோகம். அசத்யோ யாஸ்யசீத்யுக்த்வா தண்டேனா தாடயத்ததா தண்டப்ரஹார சம்பிராந்தமதீவ வியாகுலேந்திரியம். அசத்யஹ யாஸ்யசி இதி உக்த்வா தண்டேன தாடயத் ததா தண்டப்ரஹார சம்பிராந்தம் அதீவ வியாகுல இந்திரியம். பொய் பேசுறவன், கள்ளன், இவன் ஓடி போவன் இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வடியால அடிச்சான் சண்டாளன் ராஜாவை. வடியால குச்சியால அடிகடச்சோன மனசு தளர்ந்து போனார் ராஜா. அது மட்டுமில்லை, அவருக்கு
ஆக கூடி ஒரு சம்பிரம அவஸ்தை வந்து சேர்ந்தது. 4வது ஸ்லோகம். இஷ்டபந்து வியோகார்த்தமானீய நிஜபக்வனே. இஷ்டபந்து வியோகார்த்தம் ஆனீய நிஜபக்வனே நிகடே ஸ்தாபயித்வாதம் ஸ்வயம் சுஷ்வாபவிஜ்வர. ഇഷ്ടബന്ധുക്കൾ അവരെ വിട്ട് പിരിഞ്ഞു പോന്നതാല് മനൈവിയും പുത്രനുമെല്ലാം ഇവർ ഓൾറെഡി വിത്തിട്ടാർ. ഇപ്പോ ഇവർ കൂടെ രാജാ കൂടെ മനൈവിയും പുത്രനും ഒന്നുമില്ലേ. அதனால சங்கடப்பட்டு துக்கிச்சுருக்கிற அந்த ராஜாவை சண்டாளன் அவரோடு குடிலில் கொண்டு வந்து ஆனைய சங்கலையால கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு அவன் சுகமா படுத்து தூங்கினான். ராஜா ஓடி போகாம இருக்கிறதுக்கு பெரிய ஒரு இரும்பு செயினால கட்டி போட்டான். എന്നിട്ട് ഇനി ഇവൻ ഓടിപ്പോക മാട്ടാൻ அப்படிங்கிற നിമ്മതിയില ചണ്ടാളൻ പടുത്തു തൂങ്ങിന. 5வது ശ്ലോകം. നിഗടസ്തസ്തദോ രാജാ വസൻ ചാണ്ടാല പക്വനേ അന്നപാനേ പരിത്യജ്യ സദാ വൈ തദശോജയത്. ചണ്ടാലനോട് കുടിലില கட்டிப்போடப்பட்ட நிலைமையில இருந்த ராஜா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப ரொம்ப தளர்ந்து போனார். 6வது ஸ்லோகம். தன்வீம் தீனமுகீம் திருஷ்ட்வா பாலம் தீனமுகம் புரா மாம் ஸ்மரத்யசுகாவிஷ்டா மோட்சயிஷ்யதி நௌ நிருபா. மாம் ஸ்மரதி அசுக ஆவிஷ்டா மோட்சயிஷ்யதி நௌ நிருபா. சங்கடத்தில தளர்ந்து போன முகத்தோடு கூடியிருக்கிற மனைவியையும் ரொம்ப ரொம்ப ദയനീയமான അവസ്ഥയില இருக்கிற മുഖഭാവത്തോടു കൂടി இருக்கிற പുത്രനെയും മനസ്സില காண முடிஞ்ச ராஜா இப்படி யோசனை பண்ணினார். டிஸ்டர்ப்டா இருக்கிற என்னோட மனைவி என்ன நினைச்சுருப்ப. என்னோட கணவரான ராஜா அம்மாவான என்னையும் புத்திரனான ஒன்னையும் காப்பாத்திடுவர் அப்படின்னெல்லாம் அவள் நினைச்சுருப்பர் அப்படின்னு ராஜா யோசனை பண்ணினார். எங்கிட்ட இப்போ என்னோட மனைவியும் புத்திரனும் பக்கத்துல இல்லைனாலும் அவளுக்கு என்னோட நினைப்பு தான் இருக்கும். நான் எப்படியாவது போய் அவளை காப்பாத்திடுவேன் அப்படின்னு என்னோட மனைவி இப்ப நினைச்சுருப்பாள் அப்படின்னு ராஜா யோசனை பண்ணினார். 7வது ஸ்லோகம். உபாத்த வித்தஹா. உபாத்தவித்தோ விப்ராய தத்வா வித்தம் பிரதிஸ்ருதம் ரோதமானம் சுதம் வீட்சிய மாம் ச சம்போதயிஷ்யதி. தனம் சம்பாதிச்சு மாமுனிக்கு கொடுத்து கடனெல்லாம் மீட்டிட்டு அழற குழந்தையையும் என்னையும் ராஜா கூப்பிட்டுப்பர் அப்படின்னு என்னோட மனைவி நினைப்பள் இப்போ அப்படின்னு ராஜா நினைக்கிறார்.
8வது ശ്ലോകം. താത പാർശ്വം വ്രജാമീതി രുദന്തം ബാലകം പുനഃ താത താദേതി ഭാഷന്തം തദാ സംബോധയിഷ്യതി. താത താത ഇതി ഭാഷന്തം. எனக்கு என்னோட அப்பா கிட்ட போனோம் அப்படின்னு அடம் பிடிப்பன் என்னோட பையன். அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அழற அந்த குழந்தை. என்னோட மனைவியானா என்னோட புத்திரனை சமாதானப்படுத்தின்னு இருப்பாள். அழாதே, நமக்கு அப்பா கிட்ட போலாம் அப்படின்னு. இப்படியெல்லாம் ராஜா நினைச்சு பார்த்தார். 9வது ஸ்லோகம். நசாமாமிருகசாவாட்சி வேத்தி சாண்டாலதாம் கதம் ராஜ்யநாச சுஹ்ருத்யாகோ பாரியா தனய விக்ரயா. என்னோடு அழகாயிருக்கிற மனைவிக்கு தெரியுமா நான் இப்படி சண்டாளனுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு. சண்டாளனோடு சொல்பொடிக்கு நடக்கிறவனாயி சண்டாளனோடு தாசனாயிட்டேன் நான் அப்படின்னு மனைவிக்கு தெரியாதே. രാജ്യം ഇല്ലാമായിടുത്ത്, സുഹൃത്ത് ബന്ധങ്ങളെല്ലാം ഇല്ലാമായിടുത്ത്, മനവിയെയും പുത്രനെയും വിത്തിട്ടേൻ. ഇപ്പടിയൊരു അധപ്പതനം എനിക്ക് സംഭവിച്ചു കൊടുത്തേ. 10வது ശ്ലോകം. തതശ്ചാണ്ഡാലദാജേയമഹോ ദുഃഖ പരമ്പര തതഃ ചാണ്ഡാലദ ച അയം അഹോ ദുഃഖ പരമ്പര ഏവം സ നിവസൻ നിത്യം സ്മരൻ ദയിതാം സുഖം. ഇതെല്ലാം പത്താത് அப்படின்னு சண்டாளன் கூட இப்போ வசிக்க வேண்டிய அவஸ்தையும் வந்துடுத்து. എന്നൊരു കഷ്ടം. கூட்டமா வரதே இப்படி துரிதங்கள். ஒரு துரிதத்துக்கு பின்னாலே இன்னொரு துரிதம். துக்கம் ஒழிஞ்ச நேரம் இல்லையே இப்படின்னு அவரு டெய்லி மனைவியையும் புத்திரனையும் நினைச்சுட்டு இருந்தார். 11வது ശ്ലോകം. നിനായ ദിവസാൻ രാജാ ചതുരോ വിധിപീഡിത അദാഹ്നി പഞ്ചമേ തേന നിഗടാൻ മോചിതോ നൃപ. விதி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இந்த ராஜாவை. இரும்பு சங்கலையால கெட்டி போட்ட சண்டாளன் 4 ദിവസം முடிச்சு 5வது நாள்லயாக்கும் ராஜாவை அந்த சங்கலையிலேருந்து அவுத்து விட்டான். 4 நாள் கெட்டி போட்ட அவஸ்தையில் அந்த ராஜா செய்வதறியாது நின்றுட்டு இருந்தார். 12வது ശ്ലോകം. ചാണ്ഡാലേനാനുശിഷ്ടശ്ച മൃദശൈലാപഹാരണേ ക്രുദ്ധേന പുരുഷൈർവാക്യൈർനിർഭർസ്യജ പുനഃ പുനഃ. ചണ്ഡാലേന അനുശിഷ്ടഃ ച മൃദഃ ചേല അപഹാരണേ ക്രുദ്ധേന പരുഷൈഃ വാക്യൈഃ നിർഭർസ്യ ച പുനഃ പുനഃ. கோபம் வந்த சண்டாளன் மறுபடியும் மறுபடியும் ராஜாவை திட்டிகிட்டே கிடந்த. എന്നിട്ട് ശ്മശാനத்துக்கு போயிட்டு
കടയ്ക്ക വേണ്ടിന പണവും വസ്ത്രവും എല്ലാം വാങ്ങിട്ട് വാ அப்படின்னு சொல்லி വേലയ്ക്ക് അപ്പോയിന്റ് பண்ணினான். 13வது ശ്ലോകം. കാശ്യാശ്ച ദക്ഷിണേ ഭാഗേ ശ്മശാനം വിദ്യതേ മഹത് തദ്രക്ഷസ്വ യദാ ന്യായം ന ത്യാജ്യം തത്വയാ ക്വചിത്. காசி ராஜ்யத்துல தெற்கு பாகத்திலேயாயிட்டு ஒரு பெரிய ஸ்மசானம் இருக்கு. அந்த ஸ்மசானத்தை வேண்டும்படி பாதுகாக்கணும். அந்த ஸ்மசானத்தை விட்டு வெளியில போகாதே அப்படின்னு எல்லாம் சண்டாளன் ராஜாவுக்கு, ஹரிச்சந்திர ராஜாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். 14வது ஸ்லோகம். இமம் ச ஜர்ஜரம் தண்டம் கிரஹீத்வா யாஹிமாச்சிரம் வீரபாஹோரயம் தண்டா இதி கோஷஸ்வ சர்வதா. இந்த உடஞ்சு போறதுக்கு ரெடியா இருக்கிற பழைய தண்டும் கையில வச்சுண்டு பொக்கோ. இனி உன்னோட டியூட்டி அப்படிங்கிறது ஸ்மசானத்திலேயாக்கும் அப்படின்னு சண்டாளன் ராஜாவுக்கு ஆജ്ഞை புறப்படுவிக்கிறான். டிலே பண்ணாதே. வீரபாகுவான என்னோடதாக்கும் இந்த தண்டு அப்படின்னு எல்லார்கிட்டையும் சத்தமா சொல்லிண்டே போனோம். நீ என்னோட பேரு வீரபாகு அப்படின்னாக்கும். நானாக்கும் இந்த தண்டை உங்க கையில தந்திருக்கேன். இந்த தண்டை கையில வச்சுட்டு நீ என்ன சொல்லணும்? என் கையில இருக்கிற இந்த தண்டு வீரபாகு அப்படிங்கிற சண்டாளனோடு தண்டாக்கும் அப்படின்னு சத்தமா சொல்லிண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சூதன் சொல்றார். அதனால சூத உவாச்ச. 15வது ஸ்லோகம். கஸ்மின் சித் அதா காலே து மிருதஹ சேல அபஹாரகஹ ஹரிச்சந்திரஹ அபவத் ராஜா ஸ்மசானே தத் வச அனுகஹ தத்வசானுகஹ. கஸ்மின்ஸ்சித் காலே து மிருதசைலாபஹாரகா ஹரிச்சந்திரோபவத் ராஜா ஸ்மசானே தத்வசானுகா. கொஞ்ச காலம் இப்படி ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு சண்டாளனோடு தாசனாயிட்டு வேலைக்காரனாயிட்டு ஸ்மசானத்துல சவத்தை சுடற வேலைக்கு கூலி வாங்குறவனாயிட்டு வேலை பண்ண வேண்டி வந்தது.